உங்களோட புது வீட்டுக்கு இனிமேல் நீங்கள் செப்டிக் டேங்க் கட்ட தேவையில்லை. அதுக்கு பதிலாக பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம்ங்க. இந்த இடத்துல ஏற்கனவே கட்டின வீடு தான். இவங்க செங்கல் மணல் வச்சு இங்கே செப்டிக் டேங்க் கட்டியிருக்காங்க. வாஸ்துப்படி அந்த இடத்துல டேங்க் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால நம்ம பயணியர் பயோ டேங்க் டீமே அவங்க காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிற சைஸ் 1500 லிட்டருங்க. டெய்லியும் 10 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. மார்க்கெட்டில் பயோ டேங்க் பார்த்தீங்கன்னா கான்கிரீட்ல கிடைக்குது, பிவிசியில் கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் கிடைக்குதுங்க. அதில் நீங்கள் எந்த டேங்க் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் ஒரு 30-40 வருஷம் கழிச்சு இந்த வீட்டை ஏதாவது ரெனோவேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேங்கை எடுக்கும் போதே உடஞ்சிருங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை 30-40 வருஷம் கழிச்சு ஏதாவது ரெனோவேட் பண்ணுறீங்கன்னா கூட அந்த டேங்கை எடுத்து ஈஸியாக எந்த இடத்துல வேணாலும் ரீஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்ம பயணியர் பயோ டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ண தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ செப்டிக் டேங்க் அப்படின்னா நீங்கள் நிறைஞ்சதுன்னா க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டேங்குக்குள்ள மனித கழிவுகள் வரவே பாக்டீரியா உள்ள மனித கழிவுகளை சுத்தம் பண்ணிட்டே இருக்குங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் 2000 ரூபாய் கொடுத்து பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கமாயிக்குங்க. நீங்கள் 1 ரூபாய் கூட வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக செலவு பண்ண தேவையில்லை. நம்ம கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இந்தியாவில் எல்லா இடத்துக்குமே இந்த டேங்கை நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். இதிலிருந்து வெளியே வரக்கூடிய தண்ணீர் சுத்திகரித்து தான் வெளியே வரும். அதில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல இவங்க கார்டன் இருக்குது அதில் நாங்கள் விட்டுக்கிறோன்னு சொன்னதுனால இங்கே அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோங்க. உங்களோட டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.